அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கஸ்பில் பல கூட்டத்தினரை எனக்கு காட்டப்பட்டது. ஒரு நபியை பார்த்தேன். அவருடன் ஒரு சிறு கூட்டம் 10 நபர்களுக்குள் இருந்தது. மற்றொரு நபி அவருடன் ஓரிருவரே இருந்தனர். இன்னொரு நபி அவருடன் யாருமே இல்லை. அப்பொழுது ஒரு பெரும் கூட்டம் எனக்கு காட்டப்பட, நான் இவர்கள் என் சமுதாயத்தினர் என நினைத்தேன். ஆனால் எனக்கு சொல்லப்பட்டது, இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களின் சமுதாயத்தினரும் ஆவர். நபியே, நீர் இந்த பக்கம் பார்ப்பீராக என்று கூறப்பட நான் பார்த்தேன். அங்கு பெரும் கூட்டம் இருந்தது. மேலும் நபியே, மறுபக்கம் பார்ப்பீராக என்று எனக்கு கூறப்பட நான் பார்த்தேன். அங்கும் ஒரு பெரும் கூட்டம் இருந்தது. அப்பொழுது எனக்கு கூறப்பட்டது, இவர்கள்தான் உம்மத்தினர். இவர்களுடன் கேள்வி கணக்கு வேதனை இல்லாமல் சொர்க்கம் புகும் 70,000 நபர்களும் உள்ளனர். பின்பு நபி அவர்கள் அங்கிருந்து எழுந்து தம் வீட்டிற்கு சென்று விட்டார்கள். கேள்வி கணக்கு வேதனையின்றி சொர்க்கம் புகும் நபர் யார் என்ற விவாதத்தில் மக்கள் மூழ்கினர். சிலர் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களாக இருக்கக்கூடும் என்று கூறினர். சிலர் அவர்கள் இஸ்லாத்திலேயே பிறந்து அல்லாஹ்விற்கு எதையும் இணை வைக்காதவர்களாக இருக்கலாம் என்று கூறினர். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடம் வந்து, எதை பற்றிய பேச்சில் நீங்கள் ஈடுபட்டுள்ளீர்கள் என்று கேட்க, சஹாபாக்கள் தாங்கள் பேசியதை கூறினார்கள். அப்பொழுது நபி அவர்கள் 70,000 நபர்கள் தங்களும் மந்திரிக்க மாட்டார்கள், பிறரிடம் மந்திரித்து கொள்ளவும் மாட்டார்கள், சகுனம் பார்க்க மாட்டார்கள், தங்கள் இரட்சகன் மீதே முழு நம்பிக்கை வைத்திருப்பார்கள் என்று கூறினார்கள். அப்பொழுது உகாசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து, யா ரசூலுல்லாஹ், அவர்களில் ஒருவராக என்னையும் ஆக்கும்படி அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள் என்று கூற, நபி அவர்கள், நீர் அவர்களில் உள்ளவர்தான் என்று கூறினார்கள். பிறகு மற்றொரு மனிதர் எழுந்து, யா ரசூலுல்லாஹ், அவர்களில் ஒருவராக என்னையும் ஆக்கும்படி அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்களேன் என்று கூற, நபி அவர்கள், உகாசா உம்மை முந்திவிட்டார் என்று கூறினார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது துஆவில் இப்படி கூறுவார்கள், யா அல்லாஹ், என்னை முழுமையாக உன்னிடமே ஒப்படைத்துவிட்டேன். உன்னை கொண்டே ஈமான் கொண்டேன். உன் மீதே முழு நம்பிக்கை வைத்துள்ளேன். உன் பக்கமே ஒதுங்கி உள்ளேன். உனக்காகவே எதிரிகளிடம் வாதிடுகிறேன். யா அல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாருமே இல்லை. நீ என்னை வழித்தவற செய்வதை விட்டும் உன் கண்ணியத்தின் பொருட்டால் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். என்றுமே மரணிக்காத நித்திய ஜீவன் நீதான். ஆனால் ஜின்களும் மனிதர்களும் மரணித்து விடுவர். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.